சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கூடி ஐபிஎல் மெகா ஏலத்தின் மாதிரியில் ஒரு கல்பனையான ஏலம் நடத்தினர். இது வரும் 24ஆம் தேதி சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற இருக்கும் உண்மையான ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னோட்டமாக அமைந்தது. இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மகன் அனிருத் ஸ்ரீகாந்த் சென்னை நகரில் ஒரு மாதிரி ஏலம் நடத்தினர். இதில் முரளி விஜய், யோ மகேஷ், சையது முகமது, விட்யூட் போன்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஒவ்வொரு அணியின் சார்பில் கலந்து கொண்டனர். அணிகள் எவ்விதமான வீரர்களை தங்களுக்குத் தேர்ந்தெடுக்க விரும்புகின்றன என்பதற்கான ஆர்வமான விவாதங்கள் நடைபெற்றன. இதில் பணப்பெயர் வந்ததும் அணிகள் அனைவரும் அவரை தங்களுடன் சேர்த்துக்கொள்ள பரபரப்பாக முயன்றன. மாதிரி ஏலத்தில் அதிகபட்ச பணம் வைத்திருந்த பஞ்சாப் அணி பண்டே 29 கோடியில் எடுத்தது. இதற்குப் பிறகு ராகுல் பெயர் சொல்லப்பட்டபோது ஆர்சிபி அணி அவரை 20 கோடியில் தங்களுடன் சேர்த்துக்கொண்டது. செல்வாக்கு மிக்க வீரராக கருதப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயரை டெல்லி அணி 16 கோடியில் மாதிரி ஏலத்தில் எடுத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஸ்வினை 8.5 கோடியில் தங்களுடன் இணைத்துக் கொண்டது. அதேபோல் முன்னாள் தொடக்க வீரர் டுபிளசிஸை 6 கோடிக்கும், இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரை 10.5 கோடிக்கும் சிஎஸ்கே அணியில் சேர்த்தனர். அதேபோல் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமியை குஜராத் அணி 11 கோடியிலும், அதிரடி விக்கெட் கீப்பர் இசான் கிஷனை 17 கோடியிலும் மாதிரி ஏலத்தில் தேர்ந்தெடுத்தது. ஐதராபாத் அணி டேவிட் மில்லரை 8 கோடிக்கும், கொல்கத்தா அணி ஜாஸ் பட்லரை 15.5 கோடிக்கும் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் மிச்செல் ஸ்டார்க்கை 14.5 கோடிக்கும் மாதிரி ஏலத்தில் தங்களுடன் இணைத்துக் கொண்டது. இதேபோல் ஆர்சிபி அணி டேவிட் வார்னரை 10 கோடிக்கும், சாகலை 15.5 கோடிக்கும் மாதிரி ஏலத்தில் எடுத்துள்ளது. லக்னோ அணி மிச்சல் மார்ச்சை 7.5 கோடிக்கும், மாருக்கஸ் ஸ்டோனிஸை 14 கோடிக்கும் மற்றும் குயின்டன் டி காக்கை 7.5 கோடிக்கும் தங்கள் அணியில் சேர்த்துக் கொண்டது. அஸ்வின் தனது குழுவுடன் ஒரு மாதிரி ஏலத்தை நடத்தி அதன் முடிவுகள் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது.